தமிழகத்தில் மின் கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. 2 மாதத்திற்கு ஒரு முறை அந்தந்த பகுதி மின்வாரிய ஊழியர்கள் வீடு வீடாக சென்று மின் கணக்கீடு செய்த பின்னரே மின் கட்டணம் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் மின் கணக்கிடும் பணி முறையாக நடைபெறாததால் மின் கட்டணம் எவ்வளவு என குறுஞ்செய்தி அனுப்பப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கார்டுல இபி கார்டுல எழுதுறது கிடையாது, போயிட்டே இருக்காங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கவங்கள பெரியவங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கார்டுல எழுதி கொடுத்தா பரவாயில்ல, இல்ல உங்களுக்கு இதுல மொபைல்ல வந்துடும் அப்படின்றாங்க. மேலும் வீடு தோறும் நேரில் சென்று மின் கணக்கிடும் பணி பல மாதங்களாக நடைபெறுவதில்லை எனவும், இதற்கு முந்தைய கட்டணங்களின் அடிப்படையில் ஏதோ ஒரு கட்டணத்தை தோராயமாக கணக்கிட்டு மின் தொகையை வசூலித்து வருவதாகவும் மின்வாரிய ஊழியர்களின் தொழிற்சங்கத்தினரே கூறுகின்றனர். வெகு சில இடத்துல தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்கள், அதை 1 or 2% மட்டும்தான் ப்ரீவியஸ் மந்த் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போன மாத கட்ட சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப ரேர் தான். அது இப்போ பொதுவாக அந்த இது இல்லை, ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸில் அது பண்ணுறாங்க. ஆனால் இம்முறை தோராயமாக கணக்கிட்டு வழக்கமாக அனுப்பும் மின் கட்டணத்திற்கான குறுஞ்செய்திகளையும் அனுப்பாததால் மின்னகத்தை தொடர்பு கொள்ளும் பொதுமக்களிடம் மீட்டர்களை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்ஆப்பில் அனுப்பச் சொல்வதாகவும் கூறப்படுகிறது. மின்வாரிய ஊழியர்கள் பல மாதங்களாக தொடர்ச்சியாக மின் கட்டணங்களை நேரில் கணக்கிடாமல் அவ்வப்போது தோராயமாக கணக்கிட்டு வந்ததால் பொதுமக்கள் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பும் மீட்டர் கணக்கிற்கும் மின்வாரியத்தில் உள்ள கணக்கிற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. இதனை சரி செய்ய நிலுவையில் உள்ள ஒட்டுமொத்த யூனிட்டுகளையும் கணக்கீடு செய்வதால் மின் கட்டணம் செலுத்துவதற்கான ஸ்லாபில் யூனிட்டுகளின் அளவு அதிகரித்து மின் கட்டணம் பல மடங்கு உயர்வதாக கூறுகின்றனர். இதனால் 1000 ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்தும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு 2000 முதல் 3000 வரை கட்டணம் உயர்வதாகவும், 2000 செலுத்தி வந்தவர்களுக்கு 5000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதாகவும் கூறுகின்றனர். அது இல்லாமல் இப்போ 6ஆம் தேதி பில்லிங்னா 6ஆம் தேதி வரது கிடையாது. சரி, முன்னாடி வராங்களா? முன்னாடி வந்ததே கிடையாது. 7ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி அப்படி வராங்க. அப்படி வரும்பொழுது இப்போ 480 யூனிட் அந்த ஸ்லாப் மாறுது. அந்த 2 நாளில் 510 யூனிட் வந்துடும். அந்த 10 யூனிட் கிட்டத்தட்ட 1300 ரூபாய் அதிகமாக நான் சொல்கிற ஒரு அப்ராக்சிமேட்டாக அப்படியே ஏறுது. இப்போ இந்த பில்லு யார் தர்றது? ஒரு சிலருக்கோ பல மடங்கு கட்டணம் உயர்ந்து மாதம் 1500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தியவருக்கு இம்முறை 17,000 ரூபாய் மின் கட்டணம் வந்துள்ளதாகவும், 5000 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தியவருக்கு 60,000 ரூபாய் மின் கட்டணம் வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு 100 யூனிட் சலுகை கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனால் அது கரெக்டான போய் சேரணும் இல்லையா? 100 யூனிட் எக்ஸிட் ஆனோன்னு அவங்க காசு கட்டணும். இது 100லேருந்து 400 விட 400லேருந்து 500க்கு மேலே போகும்போது அது ரொம்ப அதிகமாகுது. அடுத்தடுத்த ஸ்லாப் போகும்போது ரொம்ப